ஸோ இந்த ரோடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹில் ஏரியா, தென் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஓய் மான், எப்போவுமே ஃபாரஸ்ட்டில் போனால் மானை தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணுவோம். மானை ஸ்பாட் பண்ணியாச்சு. அடுத்து எதையாவது ஸ்பாட் பண்ணலாமா? 3 யானை இருக்குது, நல்லா இருக்கும். இந்த அங்கே ஒரு யானை இருக்குது. வாவ், இவன் வேறு ரொம்ப நேரமாக அழக்கானோம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து திம்பம் வரைக்கும் வந்திருப்போம். சத்தியமங்கலம், திம்பம், அந்த 27 ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ இப்போ இந்த ரைடில் நம்ம ஹசனூர் வழியாக போயிட்டு சாம்ராஜ் நகர், தென் மசனகுடி, பந்திப்பூர் வழியாக மசனகுடி போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ எப்படி போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ரோடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ஏரியா, தென் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் இந்த இதுலையாவது நம்ம லாஸ்ட் ரைடில் எலிஃபென்ட்ஸ் ஏதாவது ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம், பட் முடியலை. இப்போ இதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறனால பை சான்ஸ் ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்திருக்கும், பட் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். வரிசையாக லாரி தாங்க வருது. ஃபுல்லாகவே எல்லாம் லோடடாக போகிறனால தான் மேபி இந்த ஏரியாஸில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வண்டியாக வருது. நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டார். நல்லா இருக்குங்க அந்த ரோடு திடீர்னுட்டு. ஓய் மான், 4-5 மான் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இந்த ரோடும் ரொம்ப நல்லாவே இருக்குண்ணா. சிறுத்தை பெரியதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எருமை தான் நம்ம கண்ணில் தென்படுது. நல்லா போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கும். பெருசாக வண்டியை பார்க்கல. வீக் டேஸ்னால் அப்பப்போ தான் பைக்கர்ஸை பார்க்குறோம். தென் கார்ஸ் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. 1-2 லாரிஸ் தான் மேக்ஸிமம் லோடடு வண்டி. காரு பிரச்சனை இல்லை, ஓரளவு கொஞ்சம் சேஃபாகவே போயிடலாம். பைக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏதாவது ஒயில் அனிமல்ஸ்லாம் வந்தால். பட் ஆனால் காரில் போகிறத விட பைக்கில் போனால் இன்னுமே நம்ம கொஞ்சம் த்ரில்லாக போகலாம். லாஸ்ட் ரைடு நம்ம வால்பாறை, அதிரப்பள்ளி அந்த சைட் போயிருந்தப்போ, அதிரப்பள்ளி வந்தப்பையும் இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த நம்ம கூட வர இன்னொரு கோ ரைடர் ப்ளஸ் இன்னொரு பையனும் வந்திருந்தான். அவன் இன்றைக்கி சம் பர்சனல் ரீசன்ஸ்னால் வரலை. அவனும் வர்ற மாதிரி நாங்கள் 3 பேர் தான் எகைன் பிளான் போட்டோம். பட் ஆனால் அவனால் வர முடியல. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ரைடில் வருவான்னு நினைக்கிறான். அந்த டைம்லேயும் நாங்கள் வீக் டேஸில் தான் பிளான் பண்ணோம், அந்த பர்டிகுலர் அதிரப்பள்ளியை மட்டும். ஏன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த வீக் டேஸில் பிளான் பண்ணோம். அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் நேரம் இவங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க, ஆளை காணோம். தனியாக போகிறப்போ உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் கொஞ்சம் த்ரில்லாகவும் கலந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. இங்கேயும் வீடெல்லாம் இருக்குது. இங்கேயும் லோக்கல்ஸ் இருக்காங்களா என்ன எதுன்றது தெரில. அங்கே மேலே தலைமலையிலலாம் இருக்காங்களாம். அந்த சைடில் ஆக்சுவலாக நான் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். கரடி, புலி, சிறுத்தை எல்லாமே
யூடியூப் வீடியோலாம் நைட் ஆக்சுவலாக போகிறப்ப வந்து நிறைய மாட்டியிருக்கு. காலையில் டைமில் அந்தளவுக்கு வந்து மாட்டாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன நப்பாசை எதையாவது பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு. பந்திப்பூருக்கு இன்னும் 84 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம மசனக்குடி ரீச் ஆகிறதுக்கு வந்து அரவுண்ட் 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 to 110 இருக்கும். நான் டோட்டலாக பார்த்தது 124 சம்திங் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். என்னோட இதில் மேப்பு போட்டு கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியல நண்பா. ஆக்சுவலாக அந்த மொபைல் ஹோல்டரோடைய லொக்கேஷனும் கொஞ்சம் மாற்றிட்டேன். அதனால் இந்த டேங்க் பேக் இருக்கனால என்னால் அங்கே வைக்கவும் முடியல, பார்க்கவும் முடியல. ஸோ அதனால் நம்ம நண்பர் தான் வந்து பார்த்துட்டு போகிறாரு மேப்ஸ் எல்லாம். பைத்தியக்காரன்னா வரான். இவ்வளோ அவசரமாக போய் என்ன பண்ண போகிறான்? போட்டு நல்லா இருக்கு ரெட் கலரில் தார். நீங்கள் போனதுலே, நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ரைட்ஸ் போனதுலே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஏரியான்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. அங்கே போயிட்டு தான் நான் வந்து நிறைய அனிமல்ஸை பார்த்தேன். ஒர்த்தான ஒரு ரைடுன்ற மாதிரி ஏதாவது உங்கள் நினப்பில் இருக்குது, இல்லை நீங்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இல்லை நானும் இங்கே இந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் போயிட்டு ரைட் போகணுன்ற மாதிரி யோசித்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த ரோடு. நல்ல மழை வந்துருச்சு நண்பா. ஏதோ கொஞ்சம் ஹெவியான தூரல் வந்துருச்சு. முன்னாடியே ரெயின் கோட்டை எடுத்து வெளியே வச்சுருந்துருக்கலாம். எனக்கு அது ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலெக்ட்னா தான் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிப்பாட்டி கலட்டுறதும் சேஃப் கிடையாது. ஈரமாயிடுச்சு இதுவும். ஹாய் கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம அந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்குள்ளே வந்து வந்துட்டோம். ஆனால் அந்த சாம்ராஜ் நகர் வந்து சாம்ராஜ் நகர் ரூட்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் ஹைவே மாதிரி இருந்துச்சு நண்பா. ஆக்சுவலாக அது பெட்டர் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு ரூட் தலவாடின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வழியாக வந்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் இன்னும் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட செயின் ஃபுல்லாக கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவன் பேசிட்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் ரீச் ஆகிறதுக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே டிஃப்ரென்ஸ் காட்டுச்சு. இப்போ நாங்கள் சுற்றி வந்திருக்கோம் 5 கிலோமீட்டர் கூட. ஆனால் வந்து நாங்கள் அதை விட சீக்கிரமாக தான் வந்திருக்கோம். அது வந்து இதை விட 5 கிலோமீட்டர் கம்மி. பட் ஆனால் 1 ஹவருக்கு மேலே வந்து கூட ஆகுன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் வந்து அங்கிட்டு போய் ரைட்டிடதானான்ட்டு எங்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ உள்ளே வந்தாச்சு. அங்கே குரூப் ஆஃப் புள்ளிமான் வந்துருக்கு அந்த ஓரத்தில். உங்களுக்கு ஆக்ஷன் கேமராவில் தெரியுதான்றது எனக்கு ஷுவராக தெரில. ஒரு 10-20 பக்கம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து நம்ம ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான். என்னச்ச காமிக்கிறான்
உன் கண்ணுக்கு மட்டும் எதுவும் யானை தெரிஞ்சிருச்சா? ஃபுல்லாக மான் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே நிறைய. மசனக்குடியில் ரூம் கொஞ்சம் கம்மியாக கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் என்ன பிளானு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மாதிரி எதுவும் போடல. நான் நினச்ச டைமிங்கை விட ரொம்பவே சீக்கிரமே வந்துட்டோம். மணி இன்னும் வந்து 12 மணி தான் ஆகுதுன்னு 12 to 1 தான் ஆகுது. பட் ஆனால் நாங்கள் அங்கேருந்து திம்பம் வந்துட்டு திம்பம்லேருந்து இந்த சைடும் வந்துட்டோம். மசனக்குடி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணிக்குள்ளே போயிடுவோம். ஸோ ரூம் ஏதாவது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் எல்லாத்தையும் இந்த ரைடிங் ஜாக்கெட் ஆக்சுவலாக போட்டுக்கிட்டு முடியலைங்க. ரொம்ப நாள் கழித்து போடுறனால ரொம்ப இதாக இருக்குது. இதில் நான் அடிஷ்னலாக அதுக்கு மேலே ரெயின் கோட் வேறு போட்டிருக்கேன். அந்த சாம்ராஜ் நகர் வந்து ஹைவேல ஏறினதுக்கப்புறம் சரியான வெயில் அங்கே. டோட்டலாக நாங்கள் அங்கே உள்ளே இருந்தப்போலாம் தெரியல, எப்படா அந்த ரோடு முடிஞ்சு இங்கிட்டு உள்ளே வருவோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. ஸோ இப்போ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் உள்ளே வந்து வந்துட்டோம். ஓகே, ஸோ போகிறதுக்கு ஒரு ரூட்டு வர்றதுக்கு ஒரு ரூட்டு போல். நல்லா ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்டு தான். மசனக்குடியில் கண்டிப்பாக எலிஃபெண்ட்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் ஒயில்டு, அதாவது வளர்க்குற யானை மாதிரி தான் நிறைய இருக்கும். மசனக்குடி உள்ளே வந்து போட்டிருக்காங்க, இந்த வழியாக வரும் போல். மேபி அட்டாக் நடந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து மேபி இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்தால் தான் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. என்னாச்சு, வண்டி கொஞ்சம் முட்டி மோதி கிடக்கு. அந்த வழியாக கண்ட்ரோல் இல்லாமல் இங்கிட்டு வந்துட்டார் போல். இங்கேருந்து அங்கிட்டு விட்டுருக்காரு. எங்கிட்ட பார்க்குறது எங்கிட்ட விடுறதுன்றனே தெரில. நான் ஃபஸ்ட்டு பந்திப்பூர் அந்த முதுமலை சைடில் வந்து வந்தப்போ லாங் பேக் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி, அந்த டைமில் வந்து பந்திப்பூர் வந்து ஈவினிங் 6க்கு அப்புறம் தான் வந்து வந்தேன். அந்த டைமில் வந்து என் வண்டியில் எதுவுமே இதாக இல்லை. ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரைட்லாம் அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். அந்த டைமில் உள்ளே வந்தோடனே வந்து 2-3 யானையை பார்த்தேன் கரெக்டாக 6க்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்தால் கூட தெரியாதுன்ற மாதிரி அவ்வளோ இருட்டாயிடுச்சு டக்குன்னு, ரொம்ப சீக்கிரமாக. ஆனால் அன்னைக்கும் ஒரு த்ரில்லான ரைடாக தான் இருந்துச்சு. வைசர் வேறு இரிடியம் வைசர் அந்த டைம்லலாம். நைட்டானா சுத்தம் அந்த மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டு பந்திப்புரா. ஸோ இங்கே தான் மேபி ஜீப் சஃபாரிலாம் இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க போல். நம்மளுக்கு டைம் கிடச்சா டெஃபினட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக மான் மட்டும்தான் நிறைய தெரியுது.
புள்ளிமான், அதுக்கப்புறம் அந்த சாம்பார் டியர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதோ உள்ளே இருக்குது போல். நல்லா பெருசாக கும்பலாம் வச்சுக்கிட்டு. கோசு எங்கடா? ஆஹா, அங்கே 2 யானை இருக்கு நண்பா. பெருசாக தெரில, உடம்பு மட்டும் இந்த லைட்டாக அங்கே தெரியுது பாருங்க. 2 3 யானைக்கு 3 யானை இருக்கு. பெருசாக தெரில, உடம்பு மட்டும் அந்த லைட்டாக அங்கே தெரியுது பாருங்க. 2 3 யானைக்கு 3 யானை இருக்கு. ஆக்சுவலாக நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை, நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைம்லலாம் வந்து கண்ணில் படலை. ஃபைனலாக வந்து ஏதோ யானையோட உடம்புல கொஞ்சம் மட்டும் பார்த்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நல்லா கொஞ்சம் இதாக இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அங்கே ஒரு யானை இருக்குது. இங்கே 2 யானை இருக்குது நண்பா. 3 யானை இருக்குது. குட்டியோடு இருக்குது போல் ஆக்சுவலாக. இது ஓரளவு கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே தான் இருக்குது, நல்லா தெரியுது. வரும் வாவ். நல்லா ஓரளவு தெரியுது. ஒரு 6-7 யானையை பார்த்தாச்சு. இதெல்லாம் காட்டு யானை தான். ஃபைனலாக யானையை பார்த்தாச்சு நண்பா. ஆனால் என்ன, பந்திப்பூர் வந்து தான் பார்த்தோம், திம்பம் சைடில் வந்து பார்க்கல. பட் எனிவே அந்த ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்ததில் சந்தோஷம். மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஆனால் ஃபேமிலியோடு இருந்தனால பெருசாக எதுவும் பண்ணல. தனியாலாம் இருந்திருந்தால் மேபி சார்ஜ் பண்ணியிருக்கோங்க கூட நினைக்கிறேன். நல்ல மழை வந்துருச்சு. நல்லா இருந்துச்சுல்ல, கொஞ்ச நேரம் பார்த்தாலும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் யானைகிட்ட சேஃபாக தான் இருக்கணும், எப்போ எப்படி இதாகுன்றது தெரியாது. வைல்ட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம இதிலேருந்து கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாலுமே எப்போ என்ன நடக்குன்றது சொல்ல முடியாது.
லாஸ்ட்டாக போனப்போ நான் கூர்க்கு வந்து போயிருந்தப்போ அந்த துபாய் எலிஃபண்ட் கேம்ப்லாம் போயிருந்தோம். ஆனால் அங்கே இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி 2 யானைக்குள்ளே லைட்டாக சண்டை வந்து ஒருத்தங்களை வந்து மிதித்து கொண்டுருச்சுன்ற மாதிரி இதாக இருந்துச்சுல. ஸோ அதனால் என்ன தான் நம்ம அனிமல்ஸ்கிட்ட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணாலும் நம்ம ரொம்ப ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்துட்டு நம்ம இது பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும். மான் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மயில் அங்கே ஒன்று இதாக அங்கே நிற்குது. ஸோ பார்டரை வந்து கிராஸ் பண்ண போகிறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரை மட்டும்தான் அலௌடு. பைக்குக்கும் 6 வர அலௌடு. ஆக்சுவலாக வால்பாறையிலலாம் வந்து பைக்குக்கு வந்து 4 வர அலௌடு. காரு மற்ற வண்டிக்கெலாம் வந்து 6 வர அலௌட் இருக்கும். இங்கே வந்து எல்லா வண்டிக்கும் வந்து ஈவன் முதுமலை சைட்லேருந்து வந்தாலும் சரி, இந்த சைட்லேருந்து வந்தாலும் சரி, ஸோ 6 வரைக்கும் அலௌடு. ஸோ இங்கேருந்து தமிழ்நாடு பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட்டாக நம்ம NH 67 இருக்கோம். பைக் போகலாமா? ஆ ஓகே. காரு மற்றதெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. பைக் வந்து அலௌடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அலௌடு மீன்ஸ் செக் பண்ணல. ஸோ நல்ல மழை வந்திருக்கு. கேமராவில் எப்படி தெரியுதுன்றது தெரில. இங்கே என் ஃப்ரெண்டை காணோம். நம்ம ஊரில் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். இவனை வேறு ரொம்ப நேரமாக ஆளை காணோம். கரெக்டாக தமிழ்நாடு பார்டர் என்ட்ரானதுலேருந்து காணோம். ரிட்டன் போய் பார்ப்போம்மா என்ன பண்ணுறான்னு தெரிலையே. வந்திருப்பான் நேரம், ஏன் வரல? இங்கே ஏதோ ஒயிட் கலர் லைட் ஒன்று வருது, பார்ப்போம். இங்கிட்டு வந்தோடனே பெருசாக யானையே இன்னும் பார்க்கல. அதே மாதிரி மான், ஆனால் மான் ஆக்சுவலாக நிறைய இருக்கும் போல் ஃபாரஸ்ட் உள்ள. கிட்டத்தட்ட நான் மட்டும்தான் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது சுற்றி முற்றி. நம்ம தெப்பக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ
லெஃப்டில் ஒரு ரூட் போகுது மசனக்குடி போகிறதுக்கு. அந்த ரூட் வழியாக இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம். இதுதான் ஆக்சுவலாக அந்த எலிஃபண்ட் கேம்ப்புன்னு நினைக்கிறேன். யானை கிடையாது, அது இது ஸ்டாச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலாக எலிஃபண்ட் கேம்ப்புன்னு நினைக்கிறேன். மேபி இது நம்ம அப்கமிங் எபிசோட்ஸில் கண்டிப்பாக பார்ப்போன்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளுக்கு ரூம் கிடச்சிருச்சுன்னா நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஆர் டுமாரோ மார்னிங் 2 டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமில் வந்து நம்ம பார்க்க வரலான்ற மாதிரி ஒரு பிளானு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய யானை மான்லாம் பார்த்துட்டோம் ஒரு வழியாக, வைல்ட் அனிமல்ஸை. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம மசனக்குடியில் ஸ்டே பண்ணோமா இல்லையா எனக்கும் தெரியாது. ரூம் வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடச்சா ஸ்டே பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம கூடலூர் போகிற மாதிரி ஒரு பிளான் வந்து ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்து இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நானும் பார்த்துட்டு என்னென்னலாம் பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் அப்கமிங் வீடியோஸில் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பாய், see you. I take the wrong way.